பூர்வீக சொத்து ஒத்து வருது, ஒத்து வரலங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். சிலர் வந்து பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி போய் உட்காந்து செட்டில் ஆகிக்குவாங்க. இந்த பூர்வீகம்ங்கிறது ரிசர்வ் கேபிட்டலாக தான் இருக்கும். ஸோ அதை ரெனோவேட் பண்ணி வச்சுக்கணும். அல்லது வந்து கொடுத்துட்டு வேறு பக்கம் சொத்தாக மாற்றிக்கலாம். அல்லது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு 2-3 விதமான மெயின்டெனன்ஸ் இருக்கும். இது யாருக்கு அப்படின்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் டெவலப் ஆவாங்க. பெரிய அளவில் டெவலப் ஆயிடுவாங்க. இந்த பூர்வீக சொத்தை ஒன்று அப்படியே ரெனோவேட் பண்ணி பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாட்டினாக்க இதை கொடுத்துட்டு இதனுடைய ஞாபகார்த்தமாக வேற ஒரு சொத்து வெளியில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எய்மில் இருப்பாங்க. இப்படி 2 டைப்பான அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த ஜாதகத்தில் இருக்க மற்ற கிரக நிலைகளை பொறுத்து. ஒரு சிலர் வந்து பூர்வீக சொத்து நமக்கு ஒத்து வராதோ அப்படின்னு நினைப்பாங்க 5ல் சனி இருந்தால். அப்படிலாம் கிடையாது. 5ல் சனி இருந்தாலும் பூர்வீக சொத்து ஒத்து வரும். நீங்கள் போய் அங்கே உட்காந்து ஜீவனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இல்லாமல் இருக்கும்.